உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குதுன்னா டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி 11:29 காலையில் நடக்குது. இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது தனுசு ராசி குரு பகவான் வீட்டிலிருந்து பெயர்ச்சியாகி சனி பகவான் வீடான மகரத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இப்படி பெயர்ச்சியாகும் சுக்கிர பகவானால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இப்ப ரிஷபராசி, இந்த ரிஷப ராசியை ஆளக்கூடிய கிரகம் யாரு? சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர பகவான் தன்னுடைய ராசியிலிருந்து எண்ணினால் 9ஆம் இடத்துல மகரத்துல போய் இருக்கிறார். 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் மகரத்தில் சனியுடைய வீட்டுல இந்த சுக்கிர பகவான் இருப்பது ஒரு அற்புதமான யோகம். இப்ப இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது ஒரு ஜாதகத்துல எங்கெங்க இருக்கணும் எங்கெங்க இருக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 1ஆம் இடத்துல இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம், 3ஆம் இடத்துல இருக்கலாம், 4ஆம் இடத்துல இருக்கலாம், 5ஆம் இடத்துல இருக்கலாம். 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல இருக்கலாம், 9ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது, 11ஆம் இடத்துல இருக்கலாம், 12ஆம் இடத்துல இருக்கலாம். அப்ப இருக்கக்கூடாத இடங்கள் என்ன? 6, 7, 10. இந்த 3 ஸ்தானங்களில் சுக்கிர பகவான் இருந்தால் தன்னால் அந்த பலனை கொடுக்க முடியாது. அப்ப பார்க்க போனா அதுக்கு எகென்ஸ்டான பலனை தான் கொடுக்க முடியும். அப்ப நம்மளுக்கு இருக்கிறது என்ன? 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்துல இருக்கிறாரு. இது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகுந்த யோகம். அதுபோக சனி சுக்கிர பகவானுடைய அதிநட்பு கிரகம். இந்த சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறது யோகம். அப்ப இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது இந்த யோகத்தினால ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யவிருக்கிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்ல பாயிண்ட் சுபகாரியம். சுபகாரியம் அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்களுடைய வீடுகளில் கண்டிப்பாக அந்த சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்ப அந்த மாங்கல்ய காரியம் சுக்கிர பகவான் ஆப்பட்டது ஒரு திருமணத்துக்கு காரகன். அப்ப நல்லபடியான நல்ல திருமணங்களை நடத்தி வைப்பாரு. அப்போ ஒரு திருமணத்தை நம்ம பேச போறோம், ஒரு பொண்ணு பார்க்க போறோம், ஒரு பெண்ணு பார்த்து ஒரு நல்ல முடிவெடுத்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்குது அப்படின்னு போனோம், பார்த்தோம், முடிஞ்சது அப்படிங்கிற சூழ்நிலை இந்த பீரியட்ல நிலவும். அப்ப மாப்பிள்ளை வீட்டார் போயிருக்கிறீங்க, பொண்ணை பாக்குறீங்க, மாப்பிள்ளையும் பொண்ணை பாக்குறாரு, பொண்ணு நல்லா இருக்குதுங்க, பொண்ணு நல்லா படிச்சிருக்குது, எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குது அப்படின்னு மாப்பிள்ளை சொல்லுவாரு, அந்த பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கப்புறம் நல்ல பேச்சு பேசக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும். அப்ப இது போக இதற்கு முன்னாண்ட ஒரு பொண்ணு பார்த்தோம், மாப்பிள்ளை பார்த்தோம், பொண்ணு செட் ஆகல, மாப்பிள்ளை செட் ஆகல, ஒரு குழப்பத்திலே இருக்குது. இல்ல அந்த பையனை கட்டலாமா வேண்டாமா, இல்ல இந்த பொண்ணை கட்டலாமா வேண்டாமா இப்படிங்கிற குழப்பத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த குழப்பம் தீர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள். இந்த பொண்ணை பிடிச்சிருக்குது கட்டிக்கலாம், இந்த மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குது கட்டிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துருவாங்க. அப்போ எப்படி இருந்தாலும் இந்த பீரியட்ல சுபகாரியங்கள் ரிஷப ராசிக்காரங்களுடைய வீட்டுல கண்டிப்பா நடக்கும். அதே சமயத்துல 9ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பிரிந்து போன குடும்பங்கள், மறு வாழ்க்கைக்கு தயாரா இருக்கிறவங்க,
அப்ப இதற்கு முன்னாண்ட எங்க பொண்ணு பார்த்தாலும் செட் ஆகல, எங்க மாப்பிள்ளை பார்த்தாலும் செட் ஆகல, நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை அமையாதா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக பொண்ணு பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, மறுவாழ்க்கை அவருக்கு கச்சிதமாக அமையும். இல்ல மறுவாழ்க்கையே எனக்கு வேண்டாம், எனக்கு திருமணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து பார்க்கணும் முடிவோடு உட்காந்துருக்கிறாங்க. அவங்களுடைய மனசும் மாறி இப்ப அவங்க பெற்றவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு மறுவாழ்க்கை பண்ணி வைக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த பீரியட்ல அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, ஒத்து வருவார்கள், மறுவாழ்க்கையும் பண்ணிக்குவாங்க. அப்ப அந்த மறுவாழ்க்கை நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அது போக உங்களுடைய அந்த மகர ராசியை, அந்த 9ஆம் இடத்தை குரு பகவான், புத்திர பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அந்த குரு பகவானை அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும் போது, அந்த சுக்கிரனையும் பார்க்கும் போது, ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதை விட ஒரு அற்புதமான டைம் எதுவுமே இல்லை. யாராருக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த பீரியட்ல கண்டிப்பாக கருணிக்கும். இல்ல ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கே போகலன்னு நினைச்சிட்டு இருந்தா கூட இந்த பீரியட்ல கண்டிப்பாக போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் இந்த பீரியட்ல முடிவெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில கல்யாணமே 5 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு, 7 வருஷமாச்சு, எங்களுக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் கண்டிப்பாக தீரும். இது போக பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கடன் இருந்தாலும் கடனை கட்டிட்டு ஒரு நல்ல வீடு வாங்கி அந்த வீட்டுல சந்தோஷமா வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி, நீங்க ஆணும் பெண்ணும் உங்க குழந்தைகளும் எங்கேயாவது ஒரு லாங் டூர் போவீங்க. அங்கே போய் எல்லாரும் சந்தோஷமாக திருப்தியாக நல்ல நிம்மதியா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அப்ப இந்த டைம் ஆப்பட்டது நமக்கு எல்லாத்துக்குமே நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும், நல்ல மன நிம்மதியை கொடுக்கும், நல்ல மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும். அப்ப உங்களுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். அப்ப இந்த பீரியட் ஆப்பட்டது டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 28ஆம் தேதி வரைக்கும், இந்த 26 நாட்கள். அப்ப அந்த 26 நாட்களும் உங்களுக்கு முத்தான நாட்கள். அப்ப அந்த முத்தான நாட்களை ஒவ்வொரு நாளையும் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரங்களே. அப்ப உங்களுக்கு எதிர்ப்பு, போட்டி, பொறாமை இது எது இருந்தாலும் விலகும். உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிசினஸ் நல்லா இருக்கும். நீங்க வெளிநாடு போகணும்னு நினைச்சாலும் தாராளமாக இந்த பீரியட்ல விசா கிடைக்கும், நீங்க தாராளமாக போகலாம். வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சினால அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வாழ்க்கை ஆரம்பித்து உங்க தொழில ஒரு முன்னேற்றம் கிடைச்சு உங்க பிசினஸ்ல ஹையஸ்டா வந்து உங்க மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல விதமான அமைப்புகள் நடக்கவிருக்கிறது. எதை பத்தியும் கவலையே பட வேண்டாங்க ரிஷபராசிக்காரங்களே. உங்களுக்கு சுக போக வாழ்க்கை வாழக்கூடிய டைம் வந்தாச்சு. நீங்க அனுபவிங்க, நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் தான், கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல இப்ப வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், இப்ப வயதானவர்களுக்கு நாங்க எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பெற்றுட்டோம், எங்களுக்கு பேரம் பேத்தியும் எடுத்துட்டோம், எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய வயசுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம் கிடைச்சாவே போதாதுங்களா? நல்ல நிம்மதி இல்லையா? நல்ல சந்தோஷம் இல்லையா? உங்களுடைய மகனை பார்த்தோ, உங்களுடைய மகளை பார்த்தோ, உங்களுடைய பேரம் பேத்திகளை பார்த்தோ சந்தோஷப்படக்கூடிய காலகட்டங்கள். அப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்கும். அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, அவங்க கர்ப்பமாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேள்விப்படுவீங்க. அது போக
அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்படுவீங்க. அவங்களுக்கு பொண்ணு செட் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை செட் ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்படுவீங்க. இதனால உங்களுடைய மனசு சந்தோஷம் அடையும். அப்ப நீங்க நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப வந்து அப்பா அம்மாவுக்கும் இல்ல மகனுக்கோ சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கிறீங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து எல்லாருமே ஒன்னா இணையக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது உருவாகும். அப்ப நேயர்களே, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களை மறக்க முடியாத நாட்களாக இருக்கும். சுக்கிர பகவானுடைய பயிற்சி சூப்பரா இருக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாரா இல்ல கெட்ட ஸ்தானத்தில் இருக்கிறாரா மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.